எஸ் இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 போர்ட்ஃபோலியோஸ் பற்றி கொடுத்துக்கிறாங்க. அந்த 5 போர்ட்ஃபோலியோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 19.5 17.1 ஆச்சு. அடுத்து வந்து எஸ்டி கொடுத்துட்டாங்க 2.5 to 0.8 to 1.8. அடுத்து வந்து கார்லேஷன் கொடுத்துட்டாங்க 0.840 540 975 750 சரி ஃபஸ்ட்டு நமக்கு சாஃபி ரேஷியோ ஃபார்முலா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வாட் இஸ் சாஃபி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் செக்யூரிட்டி ஆர் ரிஸ்க் ரிட்டர்ன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ ரிட்டர்ன் ஆஃப் செக்யூரிட்டி எவ்வளவு 19, ரிஸ்க் ரிட்டர்ன் கீழே கொடுத்தான் 9, ஓகே எஸ்டி எவ்வளவு 2.5. அப்போ 19 -9 -2.25 ஸோ 4. அப்போ சாஃபி ரேஷியோ பிரகாரம் நமக்கு ரிட்டர்ன் வந்து 4 அப்படி வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 15 - 9 டிவைட் பை 2 3 ஸோ இப்படியே வந்துடும் ஆன்சர். ஓகே இப்போ ரேங்கிங் எடுக்கலாம். எது ஐனா 7.5 சி அடுத்தது வந்து இடிஏபி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனர் ரேஷியோ வந்து ஆர்எஸ்ஆர்எஃப் இருக்குது. பீட்டாவை என்ன செய்யணும்னா பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்கெட்டு பை correlation of marketing கொடுத்துதான். ஆமாம் correlation of market இது ஏ. அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா correlation of market standardization of security standardization of market. அப்போ standardization of security standardization of market standardization of security இங்கே இருக்குது சி 2.5 standardization of market கீழே கொடுத்தான் market standardization 1.2. what is R இங்கிறது தான் that is correlation 0.840 பாருங்க 0.840 into 2.5 divided by 1.2 so 1.75 கிடைச்சது. அப்போ நீங்கள் அப்படியே போட்டுக்கொண்டு தான் 19 9 divided by 1.75 so 1.75 10 divided by 1.75 so 5.71. இதான் வந்து ட்ரைனருடைய இதோட ரேங்கிங் அனாலிசிஸ். அடுத்து வந்து ஜென்சன்ஸ் ஆல்ஃபா அப்படின்னா ஜென்சன்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அவருக்கு இதே மாதிரி என்ன செய்யணும் என்ன ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் ஆக்சுவல் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்க்கணும். வாட் இஸ் ஆக்சுவல் ரிட்டர்ன் 19 actual return minus beta into expected return. What is beta? 1.75 into 5. That is risk premium. Risk premium கொடுத்தாச்சு சம்மில் மார்க்கெட்டு
rate of return, market rate of risk, market rate of return. அதனால ஸோ சிஏபிஎம் ரிட்டர்ன் ரெண்ட்ஸ் வந்து ரிஸ்க் சிஏபிஎம் ரிட்டர்ன். சிஏபிஎம் ரிட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. சிஏபிஎம் ரிட்டர்ன் என்ன? இப்போ ஜான்சன் தான் எல்லாத்தையும் கொலை போடுறது இல்லையா? என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவல் ரிட்டர்ன் 1.7 பீட்டா இன்ட்டு 5. 5 அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். எஸ் ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப், ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் 5 இன்ட்டு பீட்டா. பீட்டா எவ்வளவு? 1.75 இன்ட்டு ஆர்எஃப் எவ்வளவு? 1.75 இன்ட்டு 5 ப்ளஸ்ஸு ஆர்எஃப் எவ்வளோ வருது பார்த்தா 9 ரூபாயா? 9 ரூபா, 9 ரூபா. அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுனா தெளிவாக சொல்லலை, அதனால ஆம்பளை படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் சிஏபிஎம் ரிட்டர்ன். ஆக்சுவல் 19. சிஏபிஎம் ரிட்டர்ன் வந்து ஃபார்மில் போடுங்க. ஆர்எஃப் ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். அப்போ ஆர்எஃப் வாட் இஸ் ஆர்எஃப்? 9 ப்ளஸ் பீட்டா 1.75. ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 19 இங்கே கண்டுபிடிச்சு ஃபஸ்ட்டு 5. சரி, அப்போ 1.75 into 5 plus 9, 17.75. 19 minus 17.75, so 1.25. இந்த மாதிரி 1.25, E 2.6, C 2.75. ஸோ ஜென்சன்ஸ் ரேங்க்கு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. ஆம்லா மட்டும் அப்ளை பண்ணி கேட்டிருந்தாங்க. சரி ஈஸி. தேங்க்யூ.